சொல்லுங்க ஐயா, உங்கள் வாழ்க்கையில் என்ன அனுபவம் அதிசயம் பண்ணார்? என் வாழ்க்கையிலன்றதை விட இங்கே வந்து நிறைய பக்தர்கள் வராங்க. அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு நிறைவேறுது. ஒரு அம்மா அச்சரப்பாக்கம் ஊரில் வந்து இங்கே வந்து உட்காராங்க, அழுறாங்க. என்னன்னு கேட்டால் வந்து யூட்ரஸ் கேன்சர், டாக்டர் ஆப்ரேஷன் டேட் வச்சுருக்காங்க. அப்படியே ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் என்னோடய வாழ்க்கை 5லேருந்து 6 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுதாங்க. நாங்கள் சொன்னோம், ஒரு 9 வாரம் தொடர்ந்து வாங்க, பூஜையில் உட்காருன்னு சொன்னோம். அது போல் 3 பூஜையிலையும் வந்து உட்காந்துட்டு போகிறாங்க. சரியாக 1.5 மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் போய்ட்டு அவங்க பயாப்சி பண்ணுறாங்க. பயாப்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தா யூட்ரஸில் கேன்சர் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. அந்த அம்மாவுக்கு அந்த தீர்வு கிடைச்சிது. இன்னும் ஒருத்தர் வந்து உமாராணி பேர் ஒருத்தர், அவங்களுக்கு குழந்தை எல்லாமே வந்து அழுகிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறோம், நாங்கள் ஒரு 3 ஆப்பிள் வாங்கிட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லுவோம். வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு 2 ஆப்பிள் கொண்டு போகிறாங்க. அவங்க கணவன் மனைவியை சாப்பிட சொல்லிட்டு குழந்தை உருவாகிறதுக்கு என்ன வேணுமோ அது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். 2 ஆப்பிள் வந்து பிரசாதமாக வச்சு அதை 3 ஆப்பிள் கொண்டு வருவாங்க. அது ஒன்று பாபாவுக்கு கொடுத்துட்டு 2 ஆப்பிள் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க கணவன் மனைவி 2 பேரும் அந்த பழத்தை சாப்பிடணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாள் மறுநாளைக்கு வந்து சாப்பிடணும்னு சொல்லுவோம். சாப்பிட்டு அவங்களுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை, அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதே போல் 3 ஆப்பிள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பையன் பிறகு அந்த மாதிரி பிறகு. அதுபோல் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வித்யாசாகர் காலேஜ், அந்த காலேஜில் வந்து பிரின்சிபல் வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க இங்கே வந்து பாபா பாதத்தில் வந்து அழுறாங்க. அவங்க ஏதோ ஒன்று அழுறாங்க. அவங்க அழும்போது பாபா பாதத்தில் இருந்த சந்தனம் கீழே வந்தது. அந்த சந்தனத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு, இந்த சந்தனம் நீங்கள் டெய்லி வச்சுக்குவாங்க, இது முடியறதுக்குள்ள தீர்றதுக்குள்ளார இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறோம். அடுத்த வாரம் சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க, இங்கே காலேஜுக்கு ஒரு 6 வருஷமாக ஒரு அப்ரூவல் வெயிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாபா மேலே அவங்க இருக்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, ஐயா இது மாதிரி எங்கள் வீட்டில் நான் கழட்டி வச்சேன், வீடு இங்கேருந்து காணாமல் போச்சு, நான் எங்கே எடுத்து வச்சேன், வயலில் விழுந்துச்சா இல்லை வீட்டுக்கு வந்து கழட்டி வச்சேன்னா கூட எனக்கு தெரியல, கவனத்துக்கு வரல. பாபாவை பிரார்த்தனை பண்ணிக்குமா அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப ஒரு 10 நிமிஷம் நான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் அந்த மோதல் கிடைக்கும். அந்த மோதல் சேர்ந்து வந்து ஒரு சவரன் இருக்கும். அந்த சவரன் வந்து நான் பாபாவுக்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பாபாவுக்கு நீங்கள் மோதிரமாக கொடுத்தீங்க போட முடியாதுன்னு சொல்லிட்டு மறுவாரம் வியாழக்கிழமை வந்து தங்க கொலுசு வாங்கிட்டு வந்து இந்த பாபாவுக்கு செலுத்திட்டு போனாங்க. நிறைய அதிசயங்கள் இந்த கோயில் நடந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே வந்து நம்பிக்கையாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறவங்க எல்லாருமே கண்கூடாக கண்கண்ட தெய்வம் இங்கே பாபா. இங்கே வரவங்க எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பார். இதுதான் பிரச்சனைன்னு தெரியும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, இன்னும் என்ன பிரச்சனையோ அவங்களோட பிரச்சனையை அவங்க சொல்லி கேட்டாங்கன்னா பாபா அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். எல்லா சாய் என்பவர்களுக்கும் வணக்கம். மிக்க நன்றி.